அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த ஆன்மீக பூமியினுடைய ஆளுமை பூமியினுடைய அருந்தவ புதல்வியர்களே உங்களுக்கெல்லாம் என்னுடைய பணிவான வணக்கம். அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு பதஞ்சலி யோக சூத்திரத்தை பற்றி நாம் ஒரு ஆய்வாக ஒரு விஞ்ஞானபூர்வமாக உணர இருக்கின்றோம். பதஞ்சலி யோக சூத்திரம் என்பது இன்றைக்கு பரவலாக கொள்ள முடிய இருக்கின்றது. முதலிலே வந்தது வேதங்கள், ரிக், யசூர், சாமம், அதர்வணம். அதை ஒட்டிகளாக அதனுடைய முடிவுகளாக வந்தது வேதாந்தம், வேதாந்தங்கள். அதற்கு பிறகு அதை தழுவி அல்லது அதோடு ஒட்டி பல்வேறு ஞானிகளுடைய தத்துவங்கள் வந்திருக்கின்றன. அதில் ஒரு தத்துவம் தான் அத்வைதம். இது ஆதிசங்கரருடைய முக்கியமான வெளிப்பாடு. அடுத்தாற்போல் ஆதிசங்கரர் எழுதியுள்ள ஆத்மபோதம், தத்வபோதம், விவேக சூடாமணி, அப்புறம் வந்த அல்லது அப்போ அதோடு இருந்த பல்வேறு மறை நூல்கள், கொஞ்சம் அப்படியே திருப்பி வந்தீங்கன்னு சொன்னால் அதற்கு முன்னாலே வந்த அதை ஒட்டி வந்த பல்வேறு ஆன்மீக மறை நூல்கள் இருக்கின்றன. பிறகு கைவல்ய நவநீதம் என்ற ஒரு மாபெரும் இலக்கியம் இருக்கிறது. அது ஆன்மீக இலக்கியம் என்றே கூறலாம். தத்துவ விளக்க படலம், சந்தேகம் தெளிதல் படலம் என்று பிரிக்கப்பட்டு, அதாவது இப்போ வேதாந்தத்தை படித்துக் கொண்டிருந்தோமானால் இது 3 ஒரு, ஆனால் கைவல்ய நவநீதத்தை நாம் ஆய்ந்து போனோமானால் அது கடுமையாக ஒன்றாக இருந்தாலும் கூட முதலிலே அந்த சந்தேகத்தை தெளியக்கூடிய கேள்வி பதிலாக ஆசிரியரும் மாணவரும் பேசுவது போன்ற நிகழ்வுகளை அமைத்து அதில் அத்வைதம் புகுத்தப்பட்டிருக்கிறது. ஆதிசங்கருடைய விவேக சூடாமணியும் அத்வைதம் இறுதியில் ஒவ்வொன்றாக புகுத்தப்படுகிறது. இப்படி பார்க்கும்போது இறுதியாக கொஞ்சம் அறிவியல் பூர்வமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய வேதாந்தம் என்றால் அது பதஞ்சலி யோக சூத்திரம்தான். பதஞ்சலி யோக சூத்திரத்திற்கு பல பேர் உரைகள் எழுதியுள்ளனர். இன்னும் பாரதியார் கூட பதஞ்சலி யோக சூத்திரத்திற்கு உரை எழுதியிருக்கிறார் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் என்பது நமக்கு. இதிலே சுவாமி விவேகானந்தர் தன்னுடைய அமெரிக்க பயணத்தின் போது பதஞ்சலி யோக சூத்திரத்திற்கு உரை எழுதியுள்ளார். அது ராஜயோகம் என்ற நூலாக இன்னைக்கு ராமகிருஷ்ண மடத்தில் இருந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. அந்த ராஜயோகம் என்ற பெயரிலே வந்திருக்கக்கூடிய மாபெரும் உரைதான் பதஞ்சலி யோக சூத்திரம், அதாவது சுவாமி விவேகானந்தருடைய பதஞ்சலி. அந்த பதஞ்சலி யோக சூத்திரத்தில் சுவாமி விவேகானந்தர் எழுதியுள்ள யோக சூத்திரத்தினுடைய உரைகளை தொடர்ந்து படிக்கும்போது எத்தனையோ பேர் பதஞ்சலி யோக சூத்திரத்திற்கு முயற்சி பண்ணி இருந்தாலும் சுவாமி விவேகானந்தருடைய முயற்சி என்பது மிக 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 துல்லியமாக, மிக மிக எளிமையாக இருக்கிறது. அவருடைய மொழிபெயர்ப்பிலிருந்து தான், அதாவது பதஞ்சலி யோக சூத்திரத்தை பற்றிய ஸ்லோகத்தினுடைய மொழிபெயர்ப்பை எடுத்துக்கொண்டு அந்த மொழிபெயர்ப்பை நாமும் ஒரு உரையாக இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். பதஞ்சலி யோக சூத்திரம் 4 பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதல் பாகமே சமாதி பாகம். மற்ற எல்லா விஷயங்களிலும் பார்த்தீர்களானால் சமாதியை பற்றி சொல்லுவதற்கு முன்னாலே பல்வேறு விளக்கங்கள் எல்லாம் கொடுத்து நம்மை அதில் அழைத்து செல்வதற்குள் பாடாக பட்டு விடுவார்கள். ஆனால் பதஞ்சலி யோக சூத்திரம் எடுத்த உடனேயே நமக்கு சொல்லுவது சமாதி பாகம், அதற்கு பிறகு சாதனை பாகம், அதற்கு பிறகு விபூதி பாகம், அதற்கு பிறகு கைவல்ய பாகம், இறுதி. இப்பொழுது
பதஞ்சலி யோக சூத்திரத்தில் சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய மொழி பெயர்ப்பில் அந்த உரையாக்கத்தில் வந்த வரிகளை எடுத்து அந்த உரையாக்கத்தில் வந்த ஸ்லோகங்களுக்கு மொழிபெயர்க்கப்பட்ட விஷயங்களை எடுத்து மறுபடியும் கொஞ்சம் எளிமைப்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். பதஞ்சலி யோக சூத்திரத்தினுடைய ஒட்டுமொத்த சாரம், இப்ப கீதையினுடைய சாரம் என்றால் பலனை எதிர்பார்க்காதே கடமையை செய், இதுதானே சொல்லியிருக்கிறார்கள். அதை போன்றே இந்த பதஞ்சலி யோகத்து சூத்திரத்தினுடைய இறுதியாக விளங்கக்கூடிய ஒன்று, கட் பண்ணுங்க, சத்தம் கேட்குது, கட் பண்ணுங்க. மாயன் 4 பாகங்களாக பதஞ்சலி யோகம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய முதல் பாகமே சமாதி பாகம் என்பது. அதாவது சமாதி பாகம் என்பதில் என்ன உண்மையான அறிவியல் உண்மை இருக்கிறது என்றால், சமாதி என்பது நாம் சாதாரண வழக்கிலே சிந்தித்து பார்ப்போம். சமாதி ஆகிவிட்டாலே அந்த உடம்பிலே முழுவதுமாக உயிர் போய்விடுகிறது. இப்போ வெறும் உடம்பு மட்டும்தான் இருக்கு. இந்த சமாதி பாகம் என்ற வார்த்தைக்கும் அதற்கும் கொஞ்சம் எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த உயிர் போன பிறகு உயிருக்கு அந்த மூளைக்குள்ளே இருந்த எண்ணங்கள் எல்லாம் போய்விட்டன. அதை போன்றே மனிதன் உயிரோடு இருக்கும் போதே, ரொம்ப முக்கியமான விஷயம், எண்ணங்களே இல்லாமல் போவதை காட்டிலும் எண்ணங்கள் முழுவதுமாக நின்று விடுவது அல்லது எண்ணங்கள் ஒடுங்கி விடுவது, இதைத்தான் பதஞ்சலி யோக சூத்திரத்தினுடைய சாரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். பகவத்கீதையினுடைய சாரம் கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்று கூறுவது போல, பதஞ்சலி யோகத்தினுடைய இறுதி சாரம் எண்ணம் ஒடுங்கி போக வேண்டும் அல்லது எண்ணம் நின்று விட வேண்டும் அல்லது எண்ணத்தை நிறுத்த வேண்டும். இதுதான் முக்கியமா. அந்த எண்ணத்தை நிறுத்துவதற்காக பதஞ்சலி யோக சூத்திரம் எடுத்த உடனே ஆரம்பிக்கிறது. என்ன ஸ்லோகத்தோடு ஆரம்பிக்கிறது? யோகஸ் சித்த விருத்தி நிரோதகா அப்படின்னு சொன்னா, சித்த விருத்திகளை, அதாவது நமது மூளைக்குள்ளே இருக்கக்கூடிய சித்தைகளை ஒடுக்குவது யோகம். இந்த யோகத்தை பற்றி நாம் சரியாக புரிந்தால் இந்த பதஞ்சலி யோக சூத்திரம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் உணர முடியும். உலகத்திலே யோகம் என்பது இணைவது, அதாவது யூனிஃபிகேஷன், ஒன்றில் இணைவது. எப்பொழுது நமது மனம் ஒருமைப்படுகிறதோ, ஒன்றில் ஒன்றுபடுகிறதோ, ஒன்றில் இணைகிறதோ, அப்பொழுது அது யோகமாக இதுவரை கருதப்படுகிறது. அது தியானமாக இருந்தாலும் சரி, ஆழ்நிலை தியானமாக இருந்தாலும் சரி, டைனமிக் தியானமாக இருந்தாலும் சரி, எல்லா முறைகளையும் கூறுவது யோகம். அந்த யோக நிலை எப்பொழுது உருவாகும் என்பதை பதஞ்சலி யோகம் எடுத்த எடுப்பிலே சொல்லிவிடுகிறது. எப்படின்னா, சித்த விருத்தி நிரோதகா, அதாவது சித்தத்தில் ஏற்படும் விருத்திகளை ஒடுக்கினால் உனக்கு யோகம் உருவாகும். இப்ப இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, சித்தம் என்பதை சுவாமி விவேகானந்தரும் அழகாக சொல்கின்றார். ஒரு குளம் எடுத்துக்கொண்டால், ஒரு குளம், ஒரு தண்ணீர் நிரம்பிய குளம், அந்த குளத்திலே நீங்கள் ஒரு சிறிய ஒரு